வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் முக்கியமான கோரிக்கை, அதுவும் நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று நம்ம பார்க்க போகிறோங்க. ஈரோடு அப்படிங்கிறது முக்கியமான ஜங்ஷன். சேலம் கோட்டத்தில் பிட்லைன் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமும் ஈரோடு தான். ஈரோட்டில் இருந்து இப்போ வரைக்கும் தொடங்கி வெற்றிகரமாக இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்காடு எக்ஸ்பிரஸ். சென்னை வரைக்குமே நல்ல கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி ஈரோட்டில் இருந்து நிறைய பயணிகள் ரயிலும் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் நீண்ட நாளைய கோரிக்கை ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஈரோட்டில் இருந்து மைசூருக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான். இப்போ ஈரோட்டில் இருந்து மைசூருக்கு நிறைய பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவிற்கு ஈரோடையும் மைசூரையும் இணைக்கக்கூடிய வகையில் நிறைய பேர் போய் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ட்ரெயின் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. ஆனால் 3 ரயில்கள் இருக்கிறது. 3மே வெவ்வேறு டைரக்ஷன்லேருந்து வரக்கூடிய ரயில்கள். அந்த 3லையுமே எப்போயுமே கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். டெடிக்கேட்டடாக ஈரோட்டில் இருந்து இது வரைக்கும் ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. முதல் ரயில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருவனந்தபுரம் நார்த்திலிருந்து தினமுமே மைசூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் நள்ளிரவு 12-15 மணிக்கு வந்து அங்கேருந்து மைசூர் நோக்கி செல்லும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலேயே 2:40 மணிக்கு அதிகாலை அல்லது நள்ளிரவு எப்படி வேணால் எடுத்துக்கலாம், தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய அந்த ரயில். இந்த 2 ரயிலும் கடந்ததுக்கு அப்புறம் இரவு 11:35 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின் கடலூர் போர்ட்டில் இருந்து மைசூர் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில்கள். இந்த 3 ரயில்களுமே நிச்சயமாக இருக்கிறது, இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஆனால் பகல் நேரத்தில் ஈரோட்டில் இருந்து மைசூருக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. பெங்களூருக்கு இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய ரயில், அதே மாதிரி எர்ணாகுளத்திலிருந்து வரக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், இந்த ரயில்கள் எல்லாம் ஈரோடு வழியாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் மைசூருக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது டெடிக்கேட்டடாக கிடையாது. அப்படி வரக்கூடிய ரயில்கள்லையும் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறதுனால இங்கிருந்து செல்லக்கூடிய பயணிகள் மற்றும் வணிகர்கள் ரொம்பவும் சிரமப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக தினசரி இயங்கக்கூடிய பகல் நேர இன்டர்சிட்டி ரயில் வேண்டும். காலையில் ஈரோட்டில் இருந்து புறப்பட்டு சேலம், தருமபுரி, ஓசூர், பெங்களூர் வழியாக மைசூர் போயிட்டு ரிட்டன் அதே டைரக்ஷன் வழியாக இரவுக்குள்ளாக ஈரோட்டுக்கு வரும் மாதிரியான ஷெட்யூல் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே கோரிக்கையாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் பகல் நேரத்தில் ஈரோட்டில் இருந்து பெங்களூர் மற்றும் மைசூருக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். பேருந்தை நாட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன்னா ஈரோட்டில் இருந்து இப்போ தான் ஜோக்பானிக்கு அம்ரித் பாரத் ரயில் கூட இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மைசூருக்கு இயக்கப்பட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. ரயில்வே இதை பரிசீலனை செய்யணும். நடக்குன்னு நம்புவோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.